ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தென்திசை அலைகள் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம கடந்த 3 வீடியோவில் களக்காடு தெப்பத் திருவிழாவை பார்த்தோம். அதில் சாமி தரிசனம் பார்த்தாச்சு. இப்போ தெப்பத் திருவிழாவில் மக்கள் எப்படி கூட்டினாங்க, எவ்வளோ கடைகள் இருந்துச்சுது, மக்கள் எவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க, குட்டி குட்டி பசங்களுக்கு தேவையான என்னென்ன விளையாட்டுலாம் இருந்துச்சுது, சின்ன சின்ன வளையல் கடை, கம்மல் கடை, ராட்டினம், பானிபூரி கடை, இந்த மாதிரி ஏகப்பட்ட கடைகள்லாம் இருந்தது. ஒவ்வொரு இதுலேயுமே மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. ஹாப்பியாக ஜாலியாக சுற்றிட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அதை சுற்றி பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள். இது வாட்டர் ஸ்லைடிங். அதாவது முன்னாடி கிஷ்கிந்தா அந்த மாதிரி இடங்களில் தான் இருந்துச்சு வாட்டர் ஸ்லைடிங். இப்போ எல்லா திருவிழாக்கள்லேயுமே இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் என்னென்னா வாட்டர் கிடையாது, ஒரு சைடில் ஏறி இன்னொரு சைடில் வருது. ஸோ பசங்க எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக விளையாடுறாங்க. இதில் இப்போ உள்ள சின்ன பசங்களுக்கு எல்லாருக்குமே விளையாட்டுனா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. ஸோ அதனால் ரொம்ப ஹாப்பியாக விளையாடுறாங்க. இது பாருங்கள், இது போட்டிங் அப்படிங்கிற மாதிரி சின்னதாக பலூன் தொட்டியில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு பெடலிங் பண்ணுறாங்க. எல்லாருமே டூர் போனாக்கா ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி ஏரியாக்கள் இந்த மாதிரி போட்டிங் போவாங்க. இப்போ எல்லா திருவிழாவிலையுமே இந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. ஸோ சின்னதாக போட்டிங் மாதிரி சின்ன பசங்க என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது. பாருங்கள், ஒவ்வொரு விளையாட்டுலேயுமே சின்ன பசங்க எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுட்டு இருக்காங்கன்ட்டு. இந்த மாதிரி குட்டி குட்டி விளையாட்டு ஜாமான் எந்த காலத்துலேயுமே அழியாதுங்க. நாம் சின்ன பசங்களாக இருக்கும்போதும் சரி, இப்போவும் பாருங்கள் அதேமாதிரி விளையாட்டு பொருட்கள் தான் இருக்குது. சின்ன சின்ன பிளாஸ்டிக் பொருட்கள் பாருங்கள், பிபி, பிளாஸ்டிக் பலூன், பிளாஸ்டிக் பால், இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இந்த விளையாட்டு பாருங்கள், இது இப்போ பழைய காலத்து ராட்டினம் இருக்குல்ல, அதில் சுற்றி ஒரு ராட்டினம். இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. இப்போது உள்ள பசங்களுக்காண்டி இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. இது பாருங்கள், எல்லாமே ஃபிஷ்ஷில் உட்காந்து போகிற மாதிரி இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா இது ட்ரெயினில் உட்காந்து போகிறாங்க. சின்ன பசங்களுக்கு ட்ரெயின்னாலே ரொம்ப இஷ்டம். இது பாருங்கள், ட்ரெயினில் உட்காந்து போகிற மாதிரி இருக்கும். அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த பலூன் பாருங்கள், இது ஹார்ட் பலூன். வெளியில் ஒரு ஒயிட் கலர் பலூன் ஃபுல்லாக இருக்கும். உள்ளுக்குள்ளே ஹார்ட் ஷேப்பில் உள்ள ரெட் கலர் பலூன். ரொம்ப நல்லா இருக்குது. இதில் லைட்டிங்கும் இருக்கும். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது.
திருவிழா அப்படின்னாக்கா குட்டி பசங்க மட்டும் இல்லை, பெரியவங்களுக்குமே ரொம்ப சந்தோஷம்தான். அதாவது ராட்டிலேயே இது வந்து கொலம்பஸ் அப்படிங்கிறது. இதில் வந்து பெரியவங்க மட்டும்தான் ஏறுவாங்க. ஏன்னா சின்ன பசங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படின்ட்டு ரொம்ப ஹாப்பியாக அந்த கொலம்பஸில் ஆடிட்டுருக்குறாங்க. இந்த பாருங்கள் வந்துடுச்சிங்க நம்ம பழைய காலத்து ராட்டு. 80s கிட்ஸ்னாலும் சரி 2000 கிட்ஸ்னாலும் சரி, இப்போல்லாம் வந்து இந்த ராட்டு தான் இருந்துச்சு. கோவில் கொடை திருவிழாக்கள் அப்படின்னாலே இந்த ராட்டு தாங்க. குட்டி பசங்கள்லேருந்து பெரிய ஆட்கள் கூட இதில் உட்காருவாங்க. இந்த ராட்டில் ஆடனாலே தனி சந்தோஷம் தாங்க. திருவிழாக்களில் மக்கள் வந்து திங்ஸ் வாங்குறது ஒன்று, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்நாக்ஸ் ஐட்டம்ஸ். அதாவது வரவங்க வந்து எதாவது வாங்கி சாப்பிட்டுக்கிட்டே சுற்றின்னு இருப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வந்து பானிபூரி கடை. ஏகப்பட்ட கடைகள் வந்துருக்குது. அப்போல்லாம் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து வாசல் தெளித்து கோலம் போடுவாங்க. கோலம் பவுடர் வச்சு கை வச்சு போடுவாங்க. இப்போ வந்து அதுக்கு கூட அச்சு வந்துடுச்சுது. ஒவ்வொரு அச்சுமே ஒவ்வொரு டிசைனாக பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. பாருங்க ஏகப்பட்ட கடைகள் இருக்குங்க. இது பாருங்கள் குங்கும சிமிழ். குங்கும கலர் வந்து உங்களுக்கு ரெட்டு இருக்குது, ஆரஞ்சு இருக்குது, ஆஞ்சநேயர் இருக்குது, அந்த மாதிரி ஆரஞ்சு, ஃபுல் டார்க் ரெட்டு, இந்த மாதிரி எல்லா கலர்ஸ்லையுமே வச்சுருக்குறாங்க.
திருவிழா அப்படின்னாலே மிட்டாய் கடை ஃபேமஸுங்க. அதுலேயும் இந்த ஏணிப்படி மிட்டாய் அப்படின்னாலே எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்படி ஏணிப்படி மிட்டாய்னா உள்ளுக்குள்ளேருந்து அப்படியே அந்த சீனிப்பாகு தேன் மாதிரி ஒழுகிறது அப்படி கடிச்சு சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள் அந்த மிட்டாய் எப்படி செய்கிறாங்க அப்படின்ட்டு. முன்னாடி வந்து இந்த மிட்டாய் செஞ்சாங்கன்னா செஞ்சு சீனி பாகில் போட்டு எடுப்பாங்க. இப்போ வந்து மண்டவெல்ல பாகில் கூட போட்டு செய்கிறாங்க. இந்த சுகர் ஜாஸ்தி சேர்க்கக்கூடாது அப்படின்ட்டு வெல்லம் சேர்த்து பண்ணுறாங்க. இப்போ இந்தமாரி ரொம்ப நல்லா இருக்குது இது. அதாவது இது வந்து நாங்கள் வந்து தெப்பத் திருவிழா ஆரம்பிக்க முன்னாடி ஸ்டார்ட் பண்ணதுங்க இந்த வீடியோ. அதனால் கொஞ்சம் மக்கள் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் வளையல் கடை, கம்மல் கடை, இந்த மாதிரி எல்லா கடையுமே இருக்குதுங்க. இது பாருங்கள் ஒரு பொம்மை கடையில் கார் ஒன்று ப்ளே பண்ணி விட்டாங்க. அது எப்படி சுற்றின்னு இருக்குன்ட்டு. இங்கே ஒரு பொம்மை நின்று ட்ரம்ஸ் அடிச்சுட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் எல்லா திங்ஸுமே கீ கொடுத்து விட்டோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக அதை சுற்றிகிட்டே இருக்குது. இப்போல்லாம் சின்ன பசங்க இந்த மாதிரி விளையாட்டு பொருட்கள் தான் ஜாஸ்தி யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காலத்தில் இருந்த மாதிரி கோழிக்கா, குச்சிக்கம்பு இந்த மாதிரி விளையாட்டுலாம் வந்து இப்போ ரொம்ப கம்மியாகிடுச்சுது. இன்னொன்று திருவிழானாலே லேடிஸ் கூட்டம் தாங்க. லேடிஸுகளுக்கு தேவையான கடைகள் ஏகப்பட்ட கடைகள் இருக்குது. இங்கே பாருங்கள் வளையல், கம்மல், மெஹந்தி, ஜடமாட்டி இந்த மாதிரி நிறைய கடைகள் இருக்குது. எல்லா கடையிலையுமே கூட்டம் கூட்டமாக நின்று வாங்கிட்டு இருக்கிறாங்க.
ஸ்டார்டிங்கில் சொன்னோம்லாங்க ஹார்ட் பலூன், அதாங்க இது. பாருங்க ஒரு பையன் உட்காந்து சேல் பண்ணிகிட்ருக்கிறான். ஃபுல் லைட்டிங்கோடு இருக்குது, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஹார்ட்டில் உள்ளுக்குள்ளே ஐ லவ் யூன்னு வேறு எழுதியிருக்கிறாங்க. திருவிழா கொண்டாட்டத்தை எல்லோரும் சுற்றி பார்த்தீங்கல்ல. தெப்பத் திருவிழாவில் மக்கள் வந்து எவ்வளோ குஷியாக இருக்காங்கன்ட்டு எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.